பட்டமா பாறை மீது மதையானை தண்ணி நிறுத்தி அதன் மீது ஆங்காரம் உள்ள ஒரு முரடனேறி அவன் கையில ஒரு வெள்ளி கவன் எடுத்து கொடுத்து அதிலே மாணிக்க கல்லை கட்டி அதை சுழற்றி எறிந்தால் எவ்வளவு உயரம் போகுமோ அவ்வளவு உயரம் பொன்பொருள்கள் தேவையா சுவாமி? இவ்வளவுதானே, நானே தருகிறேன். பொன்பொருள் நாளை தருகிறேன் ஏற்று இல்லை என்று சொல்லிவிட்டால் அதுவே பொய்யாகும் என்று நினைத்தேன். அவர் என்ன நான் தருகிறேன் என்று சேர்த்து கண்டானே. அந்த பொன்பொருளை எடுத்து வாருங்கள். இதோ நீங்கள் கேட்டதை போல அத்தனை திரவியங்களும் இதன் வழியாக இருக்கிறது. பெற்றுக் கொள்ளுங்கள் சுவாமி. அப்படி பெற்றுக் கொள்ளுங்கள். சந்திரமதி சுவாமி, உன் கணவன் தான் அப்படி சொல்லிவிட்டான். எனக்கு ஏதோ மனசிலே சங்கடம் இருக்கிறதா? இன்னும் தேவைப்பட்டால் இன்னும் தருகிறோம், பெற்றுக் கொள்ளுங்கள் சுவாமி. அமைதிகாரங்கள். ஐயா, தாயும் தந்தையும் ஒரு மனதோடு பேசிக் கொள்கிறார். சரி, இத்தனை பொன் பொருளை கொடுக்கிறார்களே என்று சொல், உன் மனதில் ஏதாவது ஒரு வருத்தம் இருக்கிறதா? என் மனதிலே வருத்தமா? அவர்கள் சொல்வதை மட்டும்தான் நான் செய்வேன். அவர்கள் சொல்வதை அவர்கள் செய்யக்கூடாது என்றால் அந்த செயலை நான் செய்ய மாட்டேன். இன்னும் தேவைப்பட்டால் நாங்கள் தருகிறோம் ஐயா. நம்முடைய வேலை பலிக்கிறது போல் தெரியுது. சரி, மிக்க சந்தோஷம். மூவருடைய மனதும் ஒரே மனதாக இருக்கிறது. அப்படியே? சரி சரி. நீங்கள் உங்களுடைய ஆசை நிறைவேறியதா? எனக்காக வாங்கவில்லை, உலக நன்மைக்காக ஒரு யாகம். அதற்காக நீயும் பொன் பொருளை கொடுத்து விட்டாய். சரி சரி, நான் வரட்டுவா? வருகிறேன். போய் வாருங்கள். வரட்டுவா? போய் வாருங்கள். வாங்கிட்டு இந்த பக்கம் தானே போறேன். அந்த ஆத்து பாலத்துக்கு 4 பேர் ரெடி பண்ணி வைக்கிறோம். போல் தெரிகிறது. நம்ம அடிச்சே இதை போறோம். பொட்டி தூக்கிட்டு அந்த வழியா தானே ஒரு ஆத்து பாலத்து வழியா 4 ஆள் ரெடி பண்ணி வச்சிருக்கிறதா? பாலத்தட்டுற மாதிரி தட்டி தூக்கி வந்த பொண்ணு பொருள் எடுத்துட்டு போய் எங்க மாமியாவுக்கு உள்ளுபாடி சட்டி நான் வாங்கி தருவேன் காலையில. நான் எதுக்கு நான் வாங்கிட்டு போறேன்? உள்ளுபாடி சட்டி வாங்குறதுக்கு அந்த காசு எடுத்துட்டு போறோம் நம்ம. ஏன் இப்படி கேட்டேன்? எதுக்கு? என்ன காரணம்? எதுக்கு? இந்த பொன் பொருள் மட்டும் நான் தர என்ன என்னால் முடியாது, என்ன என்னால தர முடியாது என்று ஒரு வார்த்தையை சொல்லி இருந்தால் அதுவே எனக்கு ஒரு பொய்யாகும். அதுல இருந்து ஒரு பொய் எடுத்துடலாம். தர முடியாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பொய். அது ஒரு பொய். அதுதான் நான் கேட்டேன். அனைத்து பொன் பொருளும் தருகிறேன் என்று அல்ல வாய் ஒத்துக்கொண்டான். ஆமா, அதனாலே ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். பொன் பொருள் அளவு சொன்னீங்கல்ல, அது இன்னொரு தடவை சொல்லுங்க. இல்ல எனக்கு சரியா கேட்கல. எவ்வளவு பொன் பொருள் சொன்னீங்களே, அந்த அளவு எப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். வட்டமா பாறை, அந்த வட்டமா பாறை மீது மத யானையை தனை நிறுத்தி, சரி, யானை கொண்டு போய் அது மேல நிறுத்தி, பாறை மேல அதன் மீது அந்த யானையின் மீது ஆங்காரம் உள்ள ஒரு முரடன், ஒரு நல்ல வாலிபன் அவன் ஏறி அவன் கையிலே வெள்ளி கவன் கொடுத்து அதிலே மாணிக்க கல்லு வைத்து கட்டி என்ன அதை சுழட்டி எரிஞ்சா எவ்வளவு உயரம் போகும், அவ்வளவு உயரம் பொன் பொருளை கேட்டு தருகிறேன் ஒத்துக்கொண்டார்.
சாமி சாமி இவ்வளவு பொன்பொருள் தேவைப்படுமா அந்த யாகத்துக்கு? சரி அப்படின்னா சரி. அவனிடத்திலே பொய் வாங்குவதற்காக கேட்டேன், அது எதுவும் நடக்கவில்லை. சரி பார்ப்போம், நீ போ, நான் பார்த்துக் கொள்கிறேன். டேய், சரியா? போடா. சாபத்துக்கு